ஹாய், வெல்கம் டு தமிழ் இன்டீரியர். இந்த சைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு வேலூர் ரோட்டில் ஆம்பூர் பக்கத்தில் இருக்க மாதனூரில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த சைட்டு முழுக்க நம்ம ஒரு ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன ஆச்சு, இந்த வீட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்குங்க, இதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போன உடனே ஹாலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்குங்க. இந்த டிவி யூனிட்டை நீங்கள் பார்க்கும்போது இது வுட்டில் தான் பண்ணதுன்னு நினைக்கலாம். ஆனால் இது வுட்டில் பண்ணல, ஃபுல்லாகவே யூபிவிசியில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம யூபிவிசிலேயே லைட் செட்டிங், அதாவது ஸ்பாட் லைட்ஸு, நம்ம டிவியை சுற்றி ஸ்ட்ரிப் லைட்ஸு, இதிலே கிளாஸ் டோர்ஸு, இது எல்லாமே கொடுத்து பண்ணியிருக்குங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் டோர்ஸு. இந்த கிளாஸ் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் ஆக்சஸ்க்காக இந்த செட்டாப் பாக்ஸ்லாம் உள்ளே வச்சு டோர் க்ளோஸ் பண்ணாலையும் ரிமோட் ஒர்க் ஆகுன்றதுக்காக நம்ம அதை வச்சுருக்குங்க. இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்குங்க. ஸ்ட்ரிப் லைட்டுக்கு பேக் சைடில் நம்ம லூவர்ஸ் பேனல், அதாவது ஃப்ளோட்டட் பேனல்னு சொல்லுவாங்க, லூவர்ஸ் பேனல்னு சொல்லுவாங்க, இது வால் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த பேனலிங் கொடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஒயிட் ஷீட்டு ப்ளஸ்ஸு ப்ரௌனு, அதாவது இது ப்ரௌன் அண்டு ஒயிட்டு, இந்த காம்பினேஷனில் தான் இந்த வீடு முழுக்கவே நம்ம பண்ணியிருக்குங்க. ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செல்ஃபு லைட்டோடு கொடுத்துருக்குங்க. ப்ளஸ்ஸு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குங்க. ஸோ இது போலலாம் கொடுத்து நம்ம யூபிவிசிலையும் இன்டீரியரில் நம்ம டிவி யூனிட் பண்ணலாம். நம்ம டிவி யூனிட்டை நீங்கள் இதில் பார்க்கும்போது இது வுட்டு தான் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம தமிழன் இன்டீரியர்ஸை பொறுத்தவரையில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு ஈக்குவலாகிறத விட வுட்டை விட குவாலிட்டியாக பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூம்போடைய கபோர்டு தான். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃபு வச்சுட்டு இருந்தாங்க. இது கிரைனைட் செல்ஃபு கொடுத்ததில் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டோரும் உள்ள 2 ட்ராஸு பக்கத்தில் ஒரு லாக்கரு, இது 3த்துக்குமே நம்ம லாக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த கல்லுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்க தடுத்து லேஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் டார்க்கு ஒரு டோர் லைட்டுன்ற மாதிரி நம்ம காம்பினேஷன் கொடுத்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது போல் உங்கள் வீடுகளுக்கு யூபிவிசி மெட்டீரியலில் இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழன் இன்டீரியர்ஸை பொறுத்த வரையில் ஒர்க் ஃபினிஷிங்கு எப்போவுமே வுட்டில் பண்ண மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம ஒர்க், அதாவது உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா மெட்டீரியலுமே ஒரே ஃபினிஷிங் கொடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பூஜை கபோர்டு தான். பூஜை ரூமில் கீழே பாட்டமில் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது, அதில் ஒரு 4 டோர்ஸு ப்ளஸ்ஸு டாப்பில் படையல் போடுறதுக்காக ஒரு ரேக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டோர் மட்டுமும் வச்சுக்கலாம், இல்லை ட்ரா டைப்பும் வச்சுக்கலாம். உங்கள் தேவையை பொறுத்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதே வீட்டில் இன்னொரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் லேஃப்ட்டு ப்ளஸ்ஸு வால் ரூஃப் மட்டும் தான் பண்ணியிருக்குங்க. இதில் எந்த விதமான லாக்கர்ஸோ ட்ராயர்ஸோ இல்லை, ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் கொடுத்து நம்ம டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம பண்ணுற யூபிவிசி பார்த்திங்கன்னா எப்பயுமே சாஃப்ட் க்ளோஸரில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. உங்களுக்கு நம்ம ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 320 இது போல் ஃபினிஷிங்கில் இருக்க ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா வுட்டு ஸ்டிக் வர்றது, யூபிவிசி ஸ்டிக் வர்றது, சாஃப்ட் க்ளோசர், இதிலே பியானோ இன்ச்சஸ், நம்ம யூபிவிசியில் இருக்க எல்லா டைப்பையும் நம்ம தமிழ் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் தான். இந்த கிச்சனில் டாப் வால் பாக்ஸு அண்ட் லேஃப்ட்டு, கீழே அண்டர் லேஃப்ட்டு, இந்த கார்னர் டிசைன், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த சிம்னிக்கு டாப்பில் அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லேஃப்ட்டும், அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு எடுக்கிற பொருள்லாம், அதாவது இது பார்த்திங்கன்னா ஜன்னல் இருந்ததுனால இங்கே வால் பாக்ஸ் வைக்க முடியாதுன்றதுக்காக இது போல் வச்சுருக்குங்க. இது பாட்டமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் பேஸ்கெட்ஸ் அதிகமாக இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா யூபிவிசி ட்ரா செட்டப்பில் கொடுத்துருக்குங்க. நம்ம யூபிவிசியில் கொடுக்கும்போது தண்ணி படுறதுனால துரு பிடிக்கிற பிரச்சனை, இந்த ஸ்டீல் வெல்டிங் போகிற பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு லைஃப் வைஸ் பார்த்திங்கன்னா அதை விட இது கூட இருக்கும்.
உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸும் பார்த்தீங்கன்னா இது டேண்டம் பாக்ஸ் ஃபிக்ஸன் மாதிரியே இருக்கும். பட் டேண்டம் பாக்ஸ் போகும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க லுக் வைஸ் அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸ் வைஸு கம்மியாகவும் இருக்கும். இது டாப் இருக்க ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம கட்லரிக்காக உள்ள பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பூன்ஸு கரண்டியெல்லாம் வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன் வச்சு கொடுத்துருக்குங்க. சேம் இதே போல் ஸ்டீல்லையும் வருது, ஆனால் நம்ம யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க பிளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டீலில் தேவைன்றதுனால இது ஸ்டீல் வச்சு கொடுத்துருக்குங்க. சேம் அதே போல் பாக்ஸில் நம்ம ஸ்டீலில் ரேக் வைக்கணுன்னாலையும் வச்சுக்கலாம். ஸோ இது சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேர் வெண்ட் கொடுத்து நார்மல் டோர்ஸு. நம்ம டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செக்டு லைன்ஸ் வர மாதிரி ஒரு கிளாஸ் டோர்ஸு, கீழே ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம சிம்னிக்கு டாப் க்ளோஸு நம்ம லேஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டோர் லைட் கலர், ஒரு டோர் டார்க் கலருன்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலரில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குங்க. இந்த சைடு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கார்னர் கிராஸ் கொடுத்து நம்ம இங்கே வால் பாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கார்னர் செல்ஃப் கொடுத்துருக்குங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் இல்லாமல் உங்கள் வீடுகளில் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னா இதே வால் பாக்ஸை நம்ம அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூபிவிசியை பொறுத்த வரையில் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் ஃபிக்ஸடு, இங்கே எப்படி தான் வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவுட்டரில் நம்ம ஈபிக்கு ஃப்ரண்ட்டு டோர் மட்டும் கொடுத்துருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே கிராஸ் கட்டிங்கில் ஒரு 3 டோர்ஸு, ஹேர் வெண்ட்டு இது உள்ள பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக ஹேர் வெண்ட்டு 2 கொடுத்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்டோ க்ளோசர் இன்ச்சஸ் தான். இந்த ஆட்டோ க்ளோசர் இன்ச்சஸ்லேயே நார்மல் க்ளோசர், சாஃப்ட் க்ளோசர் 2 இருக்குது. ஸோ அது உங்கள் வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவையை பொறுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்க ஒரு ரூமில் ஒரு சின்ன டிவி கபோர்டு தான். இது டாப்பில் டிவி ஃபிக்ஸ் பண்ண போகிறதுனால இது ஹேண்டில்லெஸ் டைப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹேண்டிலே இருக்காது, நம்ம ஹேண்டில்லெஸ் டைப்பில் டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் கட்டிங் கொடுத்து ஃப்ரண்ட் டோரில் ஒரு கிளாஸ் கொடுத்து நம்ம இந்த பாக்ஸ் கொடுத்துருக்குங்க. நம்ம ஹேண்டில் வைக்கும்போது ஒரு ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுனால இது ஹேண்டில்லெஸ் டைப்பு, கொஞ்சம் நம்ம டோரையே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குங்க. நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அதாவே பிடிச்சி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்பை பொறுத்த வரையில் ஹேண்டில்லெஸ்ஸாக நம்ம லேஃப்ட்டுக்கும் வச்சுக்கலாம், கிச்சனுக்கும் நம்ம இது போல் டைப்பு பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய தேவையை பொறுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீட்டில் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க்கு நம்ம ஒரே டபுள் கலர் யூஸ் பண்ணி தான் இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பொறுத்த வரையில் இது ஃபுல் வாலாக இருந்தது, நம்ம டோட்டலாக பாக்ஸ் டைப்பில் பண்ணி ஒயிட் அண்டு வுட்டன் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஒரு பெரிய மிரரும் 2 சைடில் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பாக்ஸும் வச்சு நம்ம இது பண்ணியிருக்குங்க. ஸோ இது போல் ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் உங்கள் வீடுகளுக்கு இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு ஒர்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாதனூரில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் ஓசூர், நம்ம ஓசூர், பெங்களூர், இந்த திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த சரௌண்டிங் எல்லாமே ஒர்க் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள்.